ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி வீட்டிலேயே செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் பொட்டேட்டோ சிப்ஸ் செய்கிறதுக்காக நல்லா பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு நல்லா பெருசாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போது இதை நம்ம வாழைக்காய் சீவுற கட்டையில் நல்லா மெலிசாக சீவி எடுத்துக்கலாம். இந்த கட்டையை நான் பக்கத்தில் இருக்க பாத்திரக்கடையில் வாங்கினேன். 80 ரூபா தான். நான் டெம்ப்ரரியாக வாங்கினேன். ஆனால் இதுவே நல்லா பாருங்கள் மெலிசாக சீவுது. வாழைக்காய் பஜ்ஜிக்கு எல்லாமே நல்லா சீவுது. இப்போது இதை எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு இரும்பு கடையில் நல்லா நிறைய எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா நம்ம சீவி எடுத்த உருளைக்கிழங்கை போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பொட்டேட்டோ சிப்ஸ் பொரிக்கும் போது இரும்பு கடாயில் தான் பொரிக்கணும். அப்போ தான் ஹீட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி சிப்ஸு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நானும் நிறையா டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு மிஸ்டேக் என்னென்னா, நான் இரும்பு கடாயில் பொரிச்சதில்லை, அலுமினிய கடாயில் தான் பொரிச்சிருக்கேன். இரும்பு கடாயில் பொட்டேட்டோ சிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். மயிர்கோதியை வச்சு 1-2 பிரித்து விட்டுருங்க பொட்டேட்டோ சிப்ஸை. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிறிஸ்பாக வர முடியும் பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயெல்லாம் நுரைச்சி அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம சிப்ஸு ரெடி ஆயிரும். அப்போது அதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பாருங்கள், சிப்ஸு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இது ஆறுனதுக்கு அப்புறமும் கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் மெயினாக இரும்பு கடாயில் நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு பொரித்து பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக வரும் சிப்ஸு. இப்போது எண்ணெய்க்காக போட்ட பேப்பரை நான் எடுத்துகிட்டு மசாலா போட போகிறேன். இது கூட உப்பு, மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் பெப்பர் கூட பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் மிளகாத்தூள் தான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன். இது கூட உங்களுக்கு லேஸ் ஃப்ளேவர் வேணும்னா ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர் அதெல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கடைகளில் வாங்கிறதுக்கு பதிலாக வீட்லேயே உருளைக்கிழங்கு இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம 5 நிமிஷத்தில் பொட்டேட்டோ சிப்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. தேங்க்யூ.